வணக்கம் அன்புறவுகளே! நான் உங்கள் மண்ணை கலையருவி. ஒரு 2, 3 நாளாவே வந்துட்டு ரொம்ப பரபரப்பா போயிட்டுருக்க நியூஸ் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி அ 12ஆம் வகுப்பு மாணவியோட அ அ மரணம். அந்த சம்பவம் தான் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு சம்பவமா போயிட்டுருக்கு. இத வந்து நான் 2 வகையா பார்க்குறேன். அ 1 அந்த பொண்ணோட ரீதியிலிருந்து பார்க்கும்போது, அ இதுக்கெல்லாம் முதல்லங்க திரும்பவும் நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொன்ன மாதிரி, அவன் குற்றவாளின்னு தெரிஞ்சு, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்டின்னா, நோ மோர் டாக் மரண தண்டனை. அந்த பிள்ளைய கொன்ன மாரி அவனையும் கொன்னுடணும். அவன் இருந்து என்ன யூஸு? 12வது படிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 17 வருஷம் வளர்த்த அம்மா, அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய இடிய தலையில இறக்குன அந்த நாயெல்லாம் இருந்தா என்ன? இல்லாட்டி என்ன? அவன முதல்ல தூக்குல போடணும். சட்டங்கள் கடுமையாக்கப்படும் வரை தவறுகளும், குற்றங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கும். தவறுகள்னு சொல்லக்கூடாது. தப்பு. அவங்க பண்ற தப்புகளும், குற்றங்களும் நடந்துட்டு தான் இருக்கும். என்ன பண்றாங்க? புடிக்கிறாங்க, புடிச்சு போலீஸ்ல போடுறாங்க. விசாரணைங்கிற பேர்ல ஒரு 5 வருஷம், 10 வருஷம் அப்படியே போகுது. ஜெயில்ல இருக்கானுங்க. நல்லா அவன் வேலைக்கு போ வேணாம், அ சுத்த வேணாம், எதுவும் பண்ண வேணாம், அலைய வேணாம். நீட்டா 3 வேள சாப்பிட்டுட்டு சொகுசா இருந்துட்டு வெளில வரான். என்ன நடக்குது எனக்கு புரியல. இது வந்து தவறா போகுமான்னு எனக்கு தெர்ல. அவங்கவங்க வீட்ல நடக்கும்போது தாங்க அதோட வலி தெரியும். வேதனை தெரியும். அந்த பிள்ளைய பறி கொடுத்தவங்க எந்த அளவுக்கு வேதனை பட்டுருப்பாங்க. ஆ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் இந்த அரசாங்கத்தையும் குறை சொல்லல. இல்ல ஆளுங்கட்சியும் குறை சொல்லல. எதிர்க்கட்சிக்கு ஆதரவா பேச வரல. அரசியல் சார்பா 2 விஷயங்கள நான் சொல்றேன். 1 எது நடந்தாலும், எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும், இதுதான் உங்களோட ஆட்சியோட லட்சணமா? அந்த அதிகாரிகள் என்ன செய்வாங்க? மேலிடம் என்ன செய்யும்? இல்ல முதலமைச்சர் தான் டைரக்ட்டா வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? தவறுகள் எங்கே சரி செய்யப்பட வேண்டும்? நாம சொல்லிக் குடுத்து, பொண்ணுங்கள இப்படி இருன்னு சொல்ற நாம பசங்கள்ட்ட ஏன் பொண்ணுங்கள்ட்ட இப்படி நடந்துக்கங்கன்னு சொல்லிக் குடுக்க மாட்டேங்கிறோம்? நாம தான் முதல்ல சரியா இருக்கணும். அப்புறம் சொசைட்டிய பார்க்கணும்.